இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் கைதி தன் அடைச்சி வச்சிருக்க அந்த ஜெயிலோட பெரிய காம்பவுண்டை தினமும் ஓடி வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் ஏன் அப்படி இடிக்கிறான்னா அந்த காம்பவுண்டு விரிசல் விடுங்கிறது தான் அவனோட பிளான். ஏன் இப்படி பண்ணுறான்னா அந்த காம்பவுண்டு கிராக் விட்டுருச்சுன்னா அவன் அது வழியே தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை அவன் பண்ணிட்டு இருக்கான். இது அங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு சரி நம்மளும் போய் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த செவத்தை ஓடி வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த செவரு மெல்ல மெல்ல அப்படியே கொஞ்சம் கிராக் விடுற மாதிரியே வருது. ஒரு நாள் இவனுங்க இதே மாதிரி இடிச்சிட்டு இருக்கிறது அங்கே இருக்கிற அந்த போலீஸ்காரன் பார்க்குறான். பார்த்துட்டு மற்ற கைதிங்களை வேலையை நிறுத்திட்டு நீங்களும் அவனுங்களோட போய் இடிங்க, அப்படி இடிச்சு அந்த காம்பவுண்ட் விழுந்துச்சுன்னா நீங்களும் அவங்களோட சேர்ந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அவனுங்க 2 பேரும் அந்த போலீஸ்காரனை பார்க்குறானுங்க, இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு. அங்கே இருக்கிற கைதிகளும் ரொம்ப சந்தோஷமாயி சரி வாங்க நம்மளும் போய் இடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே இடிக்கிறாங்க. அவனுங்க எத்தனை பேர் வந்து இடித்தாலுமே அந்த காம்பவுண்ட் அசைகிற மாதிரியே தெரியல. எல்லாருமே நிறைய வாட்டி இடிச்சு நிறைய பேர் சோர்ந்து போய் கீழே விழுவுறாங்க. எல்லாம் செவத்தில் கம் போட்டு வள்ளி மாதிரி நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு ஜெட்டு நெருப்பு பிடிச்சி வருது. அந்த காம்பவுண்டுக்கு வெளியே வந்து வெடிக்குது. வெடிக்கிறனால அந்த காம்பவுண்ட் வந்து விரிசல் விட்டு கீழே விழுந்துருது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயி கடவுள் இருக்காண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற போலீஸுங்களை வியந்து பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்னு. உள்ளே இருக்க எல்லா கைதியுமே ஓடுறாங்க. போலீஸ் பிடிக்க நினைக்கிறாங்க, அவங்கள பிடிக்கவே முடியல. அந்த போலீஸ்காரர் நினச்சிருப்பாங்க கம்முன்னு வாய் விடாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு.